ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த ஞாபகத்தில் நான் இருந்துக்கிட்டு இருந்ததுனால என்னால் எந்த ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாத போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, திடீர்னு பாலு மாமா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா அத்தை அவருக்கு வசதியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்தமாக வீடு, காரு எல்லாமே இருக்கிறதுனால, அவரும் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறதுனால நல்ல வசதியான இடத்துல தான் என் பையனுக்கு நான் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்டேயே சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி பாலுவுக்கு நம்ம மோனகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதாவது இருந்தாலும் அவங்க வசதியான இடமா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பா இல்லாமல் இருந்துட்டு இவங்க உன்னை கல்யாணம் பண்ணி மருமகளாக எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ணனும் அதாம்மா எதிர்பார்க்குறான். அவனும் பாலு ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படின்னோடனே நான் கூட பேசினேன். அம்மா, அவங்க வசதியாக இருக்காங்கன்னா வசதியான இடத்துல தானம்மா பார்ப்பாங்க. இது என்னம்மா இருக்குது? நம்மளால் அவ்வளோதெல்லாம் செய்ய முடியுமா? அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு. அதனால் அவங்க எதுவும் நம்மள இது பண்ண மாட்டாங்க. அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் எதுவும் இன்றைக்கி நீ எந்த ஒரு விஷயத்துலையுமே நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத. பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதுவும் ஒரு சில விஷயங்களை இது பண்ண முடியாமல் தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு ஞாபகத்துலேயும் நீ இது பண்ணாமல் நம்ம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளால் இதை செய்கிறதுக்கும் அதை செய்கிறதுக்கும் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு சில விஷயங்கள். இந்த ஒரு ஞாபகத்துக்கு இது இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கிறதுனால நானும் எதையும் இது பண்ணலை. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு இதையும் இப்போதைக்கு அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஏன்னா திடீர்னு நான் வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸ்க்கு பாலு மாமா வந்தார். கேன்டீனில் நான் அப்போ தான் காஃபி குடிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு அவர் நின்னோடனே என்னால் ஒன்றுமே எதிர்பார்க்க முடியல. என்னடா திடீர்னு, என்ன மாமா இங்கே வந்திருக்கீங்க என்னென்னு கேட்டால், உன்னோட கொஞ்சம் பேசணும் மோகனா அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் என்னமோ வேறு ஏதோ பேச போகிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். என்னால் எதுவுமே பேச முடியல. அதாவது இந்த நேரத்தில் நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால நான் எதுவுமே சொல்லலை. சரி நம்ம பார்த்துக்குவோம். இல்லை மாமா, இப்போதைக்கு அதை பற்றியான ஒரு எண்ணங்கள்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்லை மாமா அப்படின்னோடனே, சரி நீ யோசிச்சு சொல்லு, இப்போயே சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் உனக்கு ஒரு வாரம் 10 நாள் நீ டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சுட்டு நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ மரியாதையாக பேசினார். இருந்தாலும் எனக்கு அத்தையோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கிறப்போ பணத்தை தான் அவங்க முக்கியத்துவமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏதாச்சும் அவர்கிட்ட அவரே இப்போ பேசினாலும் நம்ம தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் இது பண்ணுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரியான சில விஷயங்கள் தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்காக நானுமே ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம். எதுக்காக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கிடைக்கிற இதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம கொஞ்சம் அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் பேசாமல் பண்ணாமல் இருந்தோம்னாலே போதும். இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் இது பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்காக நான் அதுக்கு ஒரு சில இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது எந்த ஒரு ஞாபகத்துலேயும் நம்மளால் இருக்க முடியுது அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்மளுக்கு இந்த ஒரு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு இதையும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான விஷயங்கள்ங்கிறத நம்ம
பார்த்துக்குவோம் அப்படின்னோன்னே, சரி பார்த்துக்குவோம், நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படியே பேசிக்கிட்டே இது பண்ணிகிட்ருந்தோம். அதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு நினப்பு கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு இதையும் வந்து நம்மளால இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடச்சிச்சு. அதனால அதை நம்ம வந்து மேக் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான வழியை நம்ம பார்த்துக்குவோம்